சூரிய சந்திரர் உள்ளளவும் அகிலாண்டேஸ்வரி கோவிலும் காளமேகத்தின் கவிதைகளும் இப்புவியில் இருக்கும். கவி காளமேகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் தமிழ் காசு போட்ட கோனேரி ராயனை பற்றியும், தமிழ் உலகம் பேசும் 9 ஆண்டுகள் ஆண்ட அந்த மன்னன் பற்றியும் சமயபுரம் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். தமிழ் சாதாரண மொழி அல்ல. அதற்காக பல ஆயிரம் மன்னர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி என்கிற திருச்சிரபுரத்தின் ஒவ்வொரு அடி மண்ணிலும், திருவரங்கம் என்கிற கோவிலின் ஒவ்வொரு பாறை பலகையிலும் கவி காளமேகத்தின் காலடி பட்டிருக்கிறது. கந்தாடை ராமானுஜம் கைப்பற்றிய கோனேரி ராயனின் பட்டுக்கட்டாரி, கந்தாடை ராமானுஜத்தின் நீண்ட உடைவாள் இன்னும் அவர் வம்சத்தினரிடையே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசத்திலிருந்து திருவரங்கம் வந்து வைணவ கொடியை உயர்த்திய கந்தாடை ராமானுஜத்தின் மடம், அவர் உட்கார்ந்து உறங்கிய திண்ணை, உலவிய கல் தூண்கள் நிரம்பிய மண்டபம் இன்னும் அவர் பரம்பரையினரால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தான் போன வாரம் கோனேரி ராயருடைய பட்டுக்கட்டாரியை நெஞ்சில் வைத்துக்கொண்டு, கந்தாடை ராமானுஜத்தின் உடைவாளை மடியில் வைத்துக்கொண்டு, அவருடைய துணி கீரடத்தை தன் சிரசில் சூட்டிக்கொண்டு வெகுநேரம் அமர்ந்திருப்பதாக, அதாவது 1998ஆம் ஆண்டு பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப அற்புதமாக பகிர்கிறார். இந்த கதை எழுதும் பொழுது இவைகளை தொடுவேன் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த கதை பாதி எழுதிய போது இறைவனுடைய பெரும் கருணையினால் இது அவருக்கு கிடைத்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள். திருவரங்கம் போனால் திருவரங்கம் நான்முகன் வாயிலிலிருந்து கிழக்கு நோக்கி 10 வீடுகள் தாண்டினால் கந்தாடை ராமானுஜம் வசித்த மடம் பார்க்கலாம். கோனேரி ராயன் கோட்டையை காலம் தரைமட்டமாக்கிவிட்டது. ஆனால் அவர் நிபந்தம் கொடுத்த எல்லா கோவில்களிலும் கோனேரி ராயன் என்கிற பெயரோடு தன் துணைவிகளோடு பல்லக்கிலே போவது போன்ற புடைப்புச் சிற்பத்தை செதுக்கி இருக்கிறார்கள். காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள திருவோத்தூர் என்ற ஊரில் இந்த புடைப்புச் சிற்பம் பெரிதாகவே இருக்கிறது. சித்ராங்கியுடன் பள்ளி கொண்ட கவி காளமேகத்தின் சமாதியைத்தான் தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. திருச்சி போகும்போதெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதாக பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய நாவலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கவி காளமேகம் தமிழ் கவிதையை விரும்புவோர் நெஞ்சில் ராஜகோபுரமாக உயர்ந்து நிற்கிறார். சாதாரண மடப்பள்ளியிலே சமையல் செய்யும் ஒருவரை தன் தாம்பூலத்தின் மூலமாக மிகச்சிறந்த கவிஞனாக புலவனாக மாற்றிய அன்னை அகிலாண்டேஸ்வரியுடைய திருவடிகளை எப்போதும் நினைவு கூர்வோம். இந்த நாவலை எழுத்து சித்தர் ரொம்ப அற்புதமாக படைத்திருக்கிறார்கள். அவசியம் அனைவரும் தங்கக்கை புத்தகத்தை வாங்கி அதில் முதல் பகுதியாக சேஷாத்ரி சுவாமிகளுடைய வரலாறும், ராஜகோபுரம் 2வது பகுதியாக கவி காளமேக புலவருடைய வரலாறும் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி முழு நாவலையும் படித்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய காமாட்சி.